திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 943. அதிகாரம் மருந்து. பழங்காலத்தில் வாழ்ந்த முனிவர்களில் அமித்திர முனிவர் என்பவர் விரத ஒழுக்கங்களில் மிகச்சிறந்தவர். தத்துவ நூல்கள் பலவற்றை பயின்று அதன்படி உலகப்பற்றுகளை துறந்து வனத்தில் தனியாக வாழ்ந்து வந்தார். உணவு உண்பதில் இளமையிலிருந்தே அளவறிந்து உண்ணும் வழக்கத்தை உறுதியாக கடைபிடித்து வந்தார். ஒரு முறை இடுப வனத்தில் இவர் உலவி வந்தபோது அங்கு ஒரு நெல்லிக்கனியை கண்டார். அச்சமயம் அவர் மிகவும் பசியோடு இருந்ததால் அக்கனியை பறித்து உண்டார். அதன் சுவை மிகவும் பிடித்திருந்ததால் அன்று முதல் வேறு எதையும் உட்கொள்வதை அறவே விலக்கிவிட்டார். பருவந்தோறும் இடுப வனத்திற்கு வந்து அதனை உட்கொள்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். இடையில் வேறு எதையும் உட்கொள்ளாமல் நெடுநாள் பட்டினி கிடந்து ஆண்டுக்கு ஒரு முறை அருமையாக கனியும் அந்த நெல்லிக்கனியை அளவோடு உண்டு வந்தார். ஒரு முறை வனத்தில் இருந்த பல முனிவர்கள் ஒன்று கூடி அரிய வேள்வி ஒன்றை செய்தனர். அதன் முடிவில் வேள்வியில் அமைந்த அவியினை அனைவருக்கும் உண்ண கொடுத்தனர். ஆனால் அமித்திர முனிவர் மட்டும் அதை உட்கொள்ள மறுத்தார். அப்போது மற்ற முனிவர்கள், தேவர்கள் உண்ணக்கூடிய அமிர்தத்திற்கு நிகரான இந்த புனித அவியை அவமதிக்கலாமா என்று அவரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமித்திர முனிவர், எனக்கு இப்பொழுது பசி இல்லாததால் நான் புசிக்கவில்லை. உண்டது உள்ளிருக்க குடலில் உணவேற்றினால் உடலில் நோய் ஏறும். பசியில்லாமல் உணவை உட்கொள்பவர் தனது உயிரை கொள்பவராகிறார். உண்டி நிலையே உயிர்நிலையாம் என்று தான் உணவு உட்கொள்வதில் கொண்டிருந்த உறுதியை மற்ற முனிவர்கள் அனைவருக்கும் உணர்த்தினார். அதை கேட்டதும் முனிவர்கள் அனைவரும் அமைதியாயினர். இவ்வாறு தனது பசிக்கு ஏற்றபடி காலமறிந்து அளவோடு உண்டு வந்ததால் அமித்திர முனிவர் நோய் நொடி எதுவும் இல்லாமல் நெடுங்காலம் வாழ்ந்து மறைந்தார் என்று வரலாறு கூறுகிறது. முன்பு உணவு உண்ட செரித்ததையும் அதன் பிறகு உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பதே நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வழியாகும் என்பதை அற்றால் அளவறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அளவின்றி உண்டால் நோய் வாழ்வு, அளவோடு உண்பதே ஆனந்த வாழ்வு.